வணக்கம். இது நியூஸ் மினிட் தமிழ். நான் ஷபீர் அகமத். கடந்த சில நாட்களுக்கு முன்பு எல்லா அரசியல் கட்சிகளை பற்றி பேசி கொண்டிருக்கும் போது நாம் தமிழர் கட்சி பற்றி பேச வேண்டும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் திரு சீமான் அவர்கள் February 21 அவங்களுடைய கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட், அதுக்கப்புறம் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை அவர் திருச்சியில் கூட்டியிருந்தார். அந்த கூட்டத்துக்கு பிறகு பேசலாம் அப்படின்னு, அதுக்கப்புறம் போன வாரம் பேசலாம் அப்படின்னு இருக்கும்போது மறுபடியும் அவருடைய அப்பாயின்மெண்ட் கிடச்சி, அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சி, அவர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சி. ஸோ அதனால் இந்த வீடியோவை இந்த வாரம் நாம் பேசுகிறோம். அவரோட இன்டர்வியூ நியூஸ் மினிட் தமிழ் சேனல்லையும் இருக்குது. அதே போல் சப்டைட்டில்ஸ் இங்கிலீஷ் போட்டு நியூஸ் மினிட் இங்கிலீஷ் சேனல்லையும் அவருடைய இன்டர்வியூ எடுத்திருக்கோம். அந்த இன்டர்வியூவை போய் பாருங்கள். ஸோ இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரெக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி நாம் ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஆகவே நாம் செய்கின்ற இந்த பணியை பிடித்திருந்தால், உங்களுக்கு இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவு தெரிவிக்கலாம். ஸோ இந்த எபிசோடில் நம்மோட டெக்கன் ஹெரால்டுடைய அசிஸ்டன்ட் எடிட்டர் சிவபிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் ஷபீர். ஸோ நாம் தமிழர் கட்சி எனக்கு பர்சனலாக நான் நாம் தமிழர் கட்சியை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தது மாதவன் ஒரு படம் நடிச்சிருந்தார், தம்பின்னு ஒரு படம். அந்த படத்தில் மாதவனை நம்ம மின்னலையில் பார்த்துருக்கோம், அதுக்கு முன்னாடி அலைப்பாயுதலில் பார்த்துருக்கோம். அப்போ மாதவனுடைய ஒட்டுமொத்த கேரக்டரே அந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது ஒரு சீனில் மாதவன் இப்போ நான் என்ன செய்ய அப்படின்லாம் பயங்கரமாக ஆக்ரோஷமாலாம் பேசுவார். இதெல்லாம் மாதவன் இப்படி பேசவே மாட்டார். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னும் போது தான் நமக்கு சீமான் அப்படின்னும் போது, அப்போது சீமானை ஃபாலோ பண்ணோம். அவர் சீமானை நான் பார்த்த ஆரம்ப கட்டத்துலேருந்து பார்த்திங்கன்னா, அவர் கருப்பு டிஷர்ட், அதில் சேகுவாரா இருப்பார், பெரியார் இருப்பார். இந்த மாதிரியான இதில் தான் தோற்றத்தில் தான் நம்ம அவரை பார்த்துருக்கோம். பெரியாரை பற்றி அவர் பேசியது, அதே போல் பல்வேறு தலைவர்களை பற்றி அவருடைய உரை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஈழத்தில் நடந்த அந்த ஜெனோசைடு, அந்த படுகொலைகளுக்கு பிறகு சீமான் எல்லா இடங்கள்லையும், குறிப்பாக அந்த இஷ்யூவில் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் திரு வைகோ அவர்களாக இருக்கட்டும், அல்லது நெடுமாறன் அவர்களாக இருக்கட்டும், மற்றவர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. பட் அந்த ஸ்டேஜில் சீமானும் ஒரு ப்ராமினென்ட் ஃபிகராக அவர் மாறிட்டார். அதுக்கப்புறம் அவர் காங்கிரஸுக்கு எதிராக அவர் பேசிய விஷயங்கள், அதே போல் அவர் அப்போது இருந்த திமுக ஆட்சி கலைஞருக்கு எதிராக அவர் பேசினது, அப்புறம் அதுக்காக அவரை சிறையில் அடைச்சது, இது எல்லாமே அவருடைய அரசியல் பரிமாணத்தை நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி தேர்தல் அரசியலில் கிட்டத்தட்ட யாருடனும் கூட்டணி இல்லாமல் ஒரு 8% ஓட் ஷேரை அவரால் ஒரு அதாவது அந்த ஐடியாலஜி இருக்குல்ல, அந்த தமிழ் நேஷ்னலிஸ்ட் ஐடியாலஜி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக 8% ஓட் பேங்க்கை அவர் கிரியேட் பண்ணியிருக்கார் அப்படின்றது ஒரு ட்ரெமெண்டஸ் அச்சீவ்மெண்ட். அதை யாராலையும் குறைச்சி மதிப்பிடவே முடியாது. பேசியே அவர் அதை செய்திருக்கிறார். இப்போ அவர் 8% வந்துட்டார் அப்படின்னா பல இடங்களில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக அவர் மாறுகிறார். பல இடங்கள்லாம் உங்களுக்கு அவங்க நிறைய அவங்களுடைய என்டிகே கேண்டிடேட்ஸ் நிறைய ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் மீது ஒரு பெரிய அட்டாக்கும் நடக்குது. அவரை டிஸ்கிரெடிட் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் அவருடைய இமேஜை டானிஷ் பண்ணுறதுக்கும் ஒரு அட்டாக்கும் சைமல்டேனியஸாக நடக்குது அப்படின்றதும் ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ இந்த நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி இந்த தேர்தலில் என்ன ரோலை ப்ளே பண்ணும்? ஒரு 4 கார்னர் கண்டெஸ்ட்டில் அந்த கட்சியுடைய மதிப்பீடு என்ன, அந்த கட்சியுடைய இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நாம் தமிழருக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது ஷபீர். அந்த ஸ்பேஸை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நான் இன்னும் கூட இந்த 3 கார்னர் கான்டெஸ்ட்டை பார்க்கல, 4 கார்னர் கான்டெஸ்ட் தான். நீங்கள் நாம் தமிழரை எந்த இடத்துலையும் நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு போகவே முடியாது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா சிவகங்கை போன்ற தொகுதிகளில் 1.25 லட்சம் ஓட்டெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. 35.5 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்த அன்றைக்கே தான் நானும் திரு சீமான் அவர்களை பார்த்தேன். என்னோட இன்டர்வியூலையும் சொல்கிறாரு, 36 லட்சம் வாக்குகள் எனக்கு சம்பந்தம் இல்லாத தேர்தல் அது. எனக்கு பிரதமர்
கேண்டிடேட் கிடையாது, நான் தேசிய அரசியலுக்கு போவதில்லை, இருந்தாலும் கூட என்னை நம்பி 36 லட்சம் பேர் வாக்களிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ட்ரெமெண்டஸ் அச்சீவ்மெண்ட். அது வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இன்னொன்று வந்து அந்த கொள்கை பிடிப்பு அப்படிங்கிறதுல அந்த இடத்துல வந்து சீமான் அவர்களை வந்து நீங்கள் பாராட்டியே ஆகணும். அவருடைய பேச்சு வந்து உண்மையிலே இஸ் அன் எக்ஸலண்ட் ஸ்பீக்கர். இந்த தலைமுறையினுடைய ஆகச்சிறந்த பேச்சாளர் சீமான். அதை சொல்கிறதுல வந்து எந்த ஒரு குவாம்ஸும் கிடையாது. பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அன்றைக்கி 2.5 மணி நேரம் பேசியிருக்காருங்க. அன்றைக்கி நான் கேட்குறேன், என்ன சார் 2.5 மணி நேரம் பேசுனீங்களே, உங்களால் முடியுமான்னா, தம்பி நான் 5 மணி நேரம்லாம் தொடர்ந்து பேசியிருக்கேன். நீங்கள் அந்த ஃபெப்ரவரி ஆமாம் 5 மணி நேரம்லாம் தொடர்ந்து பேசியிருக்கிறேன் தம்பி, அது ஒன்றும் இல்லை, நோட்ஸ் எடுத்துக்கணும், நோட்ஸ் எடுத்து மனசில் வச்சுக்கிட்டோம்னா பேப்பரே என்கிட்ட இருக்காதுங்கிறார். ஸோ இதெல்லாம் தாண்டி ஷபீர், அந்த தமிழ் நேஷ்னலிசம் அப்படிங்கிற ஐடியாலஜிக்கு மட்டும் அந்த ஓட்ஸ் கிடையாது. சீமான் அவர்களுடைய அந்த மாற்று அரசியல், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மாற்று அரசியல் அப்படிங்கிற விஷயத்தை பேசுகிறது வந்து சீமான் மட்டும்தான். விஜய் அவர்கள் பேசுகிறது மாற்று அரசியல் கிடையாது. அவரும் திராவிட அரசியல் தான் பேசுகிறாரு. அதில் ஊழல் ஒழிப்பு, நெப்போட்டிசத்தை ஒழிப்பேன் அப்படின்னு அந்த திராவிட சித்தாந்தத்தில் அவருக்கு என்னென்ன பிடிக்கலையோ அதெல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு அவருக்கு என்னென்ன வேணுமோ அந்த சேஞ்சஸ் தான் திராவிடியன் ஐடியாலஜிக்கு விஜய் பண்ணுறாரு. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாற்று ஐடியாலஜி, ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி, ஒரு சேஞ்ச் ஏஜென்ட் அப்படின்னு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறது வந்து சீமான். நீங்கள் சீமானுடைய விஷயத்தில் இந்த ஐடியாலஜி அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுனீங்க. இப்போ சீமான் வந்து முதல்ல வரும்போது எனக்கு தெரிஞ்சு அவர் நாத்திகத்தை பேசுகிறார். ஆமாம். அதுக்கப்புறம் ஒரு சில காலகட்டத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவருடைய அந்த கொள்கையில் ஒரு பெரிய சேஞ்ச் அப்படின்றது இருந்து கொண்டே இருக்கிறது. திடீரென்று அவர் வந்து முருகனை பற்றி பேச ஆரம்பித்தார். தமிழ் கடவுள் முருகன் தான் வந்து எங்களுக்கு முப்பாட்டன் அப்படின்னு பேசினார். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கொஞ்ச காலம் அதில் போயிட்டு இருக்கும்போது அப்படியே வந்து திடீர்னு அவர்கிட்டருந்து எதிர்பார்க்காத ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக எனக்கு சொன்னால் சீமானவர்களை வந்து நிறைய சிறுபான்மையினரும் ஆதரிச்சுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் அவருடைய ஸ்பீச்சஸை கேட்பாங்க. பாஜக எதிர்ப்பில் அவர் ரொம்ப தீவிரமாக இருந்தார் அப்படின்றது. திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு, சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுலேருந்து எல்லாருமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எதுக்கு அவர் பேசினார், என்ன ரீசனுக்காக அவர் பேசினார் அப்படின்றது கூட வந்து அதை இப்போ கூட நீங்கள் வந்து பல இஸ்லாமிய அமைப்புகள்லாம் மட்டும் சொல்லும்போது சீமானை வந்து நாங்கள் வந்து ஒரு நட்பு சக்தியாக பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது அப்படின்றது இப்போ சமீப காலமாக அவரை பார்த்தீங்கன்னா ஒரு பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸில் அவர் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றமும் வந்து உருவாயிருச்சு. நீங்கள் அந்த விஜில் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். விஜில் வந்து பல மாற்று கருத்து இருக்கின்றவர்கள்லாம் அவங்க பிளாட்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அது வந்து எசென்ஷியலி ஒரு ஆர்எஸ்எஸ் மேடை அப்படின்னும் போது அந்த மேடையில் நீங்கள் வந்து ஒரு இன்னொரு ஐடியாலஜிக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா பிராமண கடபாரை எடுத்து நான் திராவிடத்தை வீழ்த்துவேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம். சரி, நீங்கள் பாரதியாரை பற்றி பேசலாம், எல்லாம் கரெக்டு. ஆனால் இந்த ஒரு டாக் இருக்கு இல்லையா, நீங்கள் பிராமண கடபாரை எடுத்து நான் திராவிடத்தை வீழ்த்துவேன் அப்படின்னா அப்போது இவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியவர்களாம் இப்போ பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அந்த பக்கத்துலேருந்து அவருக்கான இன்ஃப்ளூயன்ஸ் வருதா அப்படின்ற அந்த கேள்வி இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அவருடைய இந்த கான்ஸ்டன்ட் சேஞ்சஸ் இருக்கு இல்லையா இந்த ஐடியாலஜியில், அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அந்த சாத்தானின் பிள்ளைகள் அப்படிங்கிறது வந்து 2021 எலெக்ஷனில் ஏன் மைனாரிட்டிஸ் வந்து எனக்கு ஓட்டு போடலை அப்படிங்கிற ஒரு கோவத்தில் அவர் கேட்டது. இவங்க தேவனின் பிள்ளைகளா, அவங்க உண்மையிலே அவங்க தேவனின் பிள்ளைகள் கிடையாது, சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு ஒரு கோவத்தில் பேசினார். பட் அதை அவர் ரீட்ராக்ட்லாம் பண்ணல. ஆமாம், நான் பேசினது உண்மை தான் அப்படிங்கிறாரு. அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. இந்த ஐடியாலஜி சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து அது என்னன்னா, நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிறேன்னா ஷபீர், லைக் எனக்கு வந்து நான் திராவிடத்தை எதிர்க்கிறேன். திராவிடத்தை எதிர்க்கக்கூடிய வேறு எந்த சித்தாந்தமாக இருந்தாலும் அந்த சித்தாந்தம் எனக்கு எதிர்ப்பு கிடையாது. ஒரு புள்ளி. 2வது புள்ளி, திராவிடத்தினுடைய முகமாக திராவிட கட்சிகளும் திராவிட அமைப்புகளும் காட்டுவது வந்து பெரியார். அந்த பெரியாரை ரைட் விங்குக்கு பிடிக்கல. ஸோ அதனால் எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி நான் அந்த பக்கம் போகிறேன். இன்னொன்று, பட் நீங்கள் சீமானை வந்து முழுக்க அவர் ரைட் விங் பக்கம்தான் பேசுகிறாருன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அவர் அந்த மாதிரி ஒரு பிராண்டிங் அவருக்கு அந்த இம்ப்ரெஷன் இப்போ வந்திருக்கு அப்படின்னு இல்லை பார்க்குறேன். இம்ப்ரெஷன் இருக்குது. பட் அந்த இம்ப்ரெஷனை பிஜேபி அவர் திட்டமும் திட்டுறாருல்ல. பிஜேபியோடைய விஷயங்களை அவர் வந்து இன்னும் சொல்லப்போனால்
தாவேக்காவை விட பிஜேபி எதிர்ப்பு சீமான் அவர்கள் வந்து அதிகமாக செய்ய தானே செய்கிறாரு. இன்றைக்கி திமுகவுக்கு ஈக்குவலாக வந்து பிஜேபி எதிர்ப்பை செய்ய தானே செய்கிறாரு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அதை கிரிட்டிசைஸ் பண்ண தானே பண்ணுறாரு. அவர் வந்து மேபி இது வந்து ஒரு கண்டினியூட் டயலாக்கு. அவங்களுக்கும் திராவிடம் பிடிக்காது, எனக்கும் திராவிடம் பிடிக்காது, எங்கேயோ ஒரு இடத்துல நாம் வந்து ஒரு நேர்கோட்டில் சேர்றோம். அது நியாயம், அது சரி தவறுன்னெலாம் நான் பேச வரல. ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து சங்கி என்றால் சக நண்பன் சொன்னதும் அந்த இடத்துல தான். அந்த பிராமண கடப்பாரை எதிர்த்து திராவிடத்தை வீழ்த்துவோம் அப்படிங்கிறதுலாம் வந்து அவங்களோட போய் சேர்ற மாதிரி ஒரு விஷயங்கள் தான். நான் இல்லைன்னு சொல்ல, அவருக்கு ரைட் விங்கோட ஒரு இன்ஃபேக்சுவேஷன் இருக்குது, அந்த விஷயங்களை வெளியில் கொண்டு வர்றார். பட் அது வந்து பெருசாக அவருடைய ஓட் பேங்கை பாதிக்கலைங்கிறது தான். அந்த ஓட் பேங்க்கை வந்து அது பாதிக்க மாட்டேங்குது. இன்றைக்கி கூட இஸ்லாமிய சகோதரர்களும் சகோதரிகளும் அவரோட இருக்க தானே இருக்காங்க. எந்த கட்சியிலும் இல்லாத அளவுக்கு இஸ்லாமிய சகோதரிகளுக்கு அந்த கட்சியில் அவ்வளோ பெரிய இடம் இருக்குல்ல. நீங்கள் வந்து 10 பேருக்கு கேண்டிடேட்டு கொடுக்குறாரு, எல்லாருக்கும் கொடுக்குறாரு. சரி, நான் கேட்கும்போது சொல்கிறாரு, நீங்கள் வாக்கு அரசியலில் இருக்கிறீங்க, பட் நீங்கள் ஜெயிக்க போதில்லைங்கிறதுனால தானே கொடுக்குறீங்கன்னு கேட்டால், ஏன் ஜெயிக்கிறவங்க கொடுக்குறது என்னன்னு கேட்குறாரு. நியாயமாக தான் படுது. அந்த கேள்விகள்லாம் கேட்கும்போது அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஷபீர், நிறைய பேருக்கு வந்து சீமான் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுறதுக்கு காரணம் என்னென்னா, எந்த கேள்வி நீங்கள் கேட்டாலும் தயங்காமல் பயப்படாமல் அதற்கு ஒரு பதில் வச்சுருப்பார். அந்த பதிலை உங்களை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி அவர் சொல்லுவார். இல்லை, அவர்கிட்ட நீங்கள் போய் ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ நீங்கள் பேசுனீங்கன்னா நல்லா தானே சொல்கிறாரு, உண்மையை தானே சொல்கிறாரு, யதார்த்தம் தானே சொல்கிறாரு. ஆனால் அந்த 2.5 hours அன்றைக்கி இன்ட்ராக்ஷனில் ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்கலை. அவர் ஆஃப் ரெக்கார்ட் பேசும்போதும் சரி, அதன் பிறகு ஒவ்வொருத்தருக்கா இன்டர்வியூ கொடுக்கும் போதும் சரி, என்னடா ஒரு பாலிட்டிஷியன் கிட்ட பேசுகிற ஒரு எண்ணமே கிடையாது. ஏன்னா நீங்கள் 2 மணி நேரம் ஒரு பாலிட்டிஷியன் கிட்ட பேசுனீங்கன்னா ஒரு இடத்துல சலிப்பு தட்டிடும். அன்றைக்கி சலிப்பே தட்டல, அது வந்து பிரமிச்சு கேட்குற மாதிரி இருக்குது. தட் இஸ் வை ஐ செட், இந்த தலைமுறையினுடைய ஆகச்சிறந்த பேச்சாளர், he can captivate you, ஹிப்னோடைஸ் பண்ணுறது தான் சீமான் அவர்களுடைய ஸ்பெஷாலிட்டி. ஒரு 2 மணி நேரம் நீங்கள் போயிட்டீங்கன்னா அவர் உள்ளே வந்து அந்த ஆஃபீஸ் ரூமில் போர்டெல்லாம் வச்சுருக்காரு. அப்போ ஒரு பெண்ணும் வந்து இது கொடுத்துட்டீங்கன்னா அவர் வகுப்பு எடுத்தாருன்னா மேபி நீங்கள் வந்து அவருடைய மாணவனாக கூட வந்து தொடரலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சு உள்ளே உட்காந்துடலான்னு நினைக்கிறேன். பட் ஒரு விஷயம் சார், நீங்கள் சீமான் சேஞ்ச் ஏஜென்ட்டுங்கிறதுல இருக்குல்ல. இப்போ ஏன் விஜய்க்கு அவர் வந்து ஒரு சில வாக்குகளை அவர் வந்து விஜய்க்கு அன்பளிப்பாக கொடுப்பாருங்கிற இடம் எங்கே பேசப்படுதுன்னா, சீமான் அவர்கள் வந்து 2016 எப்போ வந்து வாக்கு அரசியலுக்குள்ளே, தேர்தல் அரசியலுக்குள்ளே வந்தாரோ அன்னைக்குலேருந்து 24 தேர்தல் வரைக்கும் இந்த ஆல்டர்னேட்டிவ் பாலிட்டிக்ஸ் பேசினாங்கல்ல, ஆன்டி டிஎம்கே ஆன்டி ஏடிஎம்கே அப்படின்னு இளைஞர்கள் ஒரு செக்ஷன் வந்தாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஃபேவரட் சீமான். உங்கள் சீமானோட கொள்கை சரி தவறுன்னெலாம் பார்க்கல, எனக்கு அவர் பேசுகிறது பிடிச்சிருக்கு, இன்னொன்று எனக்கு இவங்க 2 பேரும் பிடிக்கல, அதனால் நான் அவருக்கு போய் ஓட்டு போடுறேன்னு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹோல்சேல் டீலர் மாதிரி ஆயிட்டார் சீமான். இந்த அதிமுக திமுக பிடிக்காதவங்களுக்கு ஒன் ஸ்டாப் ஷாப் வந்து சீமான் மட்டும்தான். அவர் பேசுகிறது நிறைய விஷயங்கள் வந்து அன்றைக்கே நான் அவரோட முரணும் பட்டேன். இதெல்லாம் சாத்தியமானு கேட்கும்போது, தம்பி சாத்தியம்தான் அப்படின்னு அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுக்குறாரு, நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து வைக்கும்போது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவும் அக்செப்ட் பண்ணுறாரு. பட் சீமானுக்கான அக்செப்டன்ஸ் 2026 அப்புறம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். மேபி ஓட் பர்சன்டேஜ் 1-2 கூட குறையலாம், பட் அவருக்கான அந்த அக்செப்டன்ஸ் குறையிற மாதிரி எனக்கு தெரியல. சார், சீமான்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, கொள்கை உங்களுக்குன்னு ஒன்று இருக்குது, அந்த கொள்கையை வந்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க, ஒரு கட்டமைப்பை உருவாக்குறீங்க. அவர் இளைஞர்களை ஈர்த்தது வந்து என்னன்னா, அவர் ரொம்ப முன்னாடியே வந்து டிஜிட்டல் நேட்டிவ்ஸ் வந்து பிடிச்சிட்டார், கேப்சர் பண்ணிட்டார். நீங்கள் இன்டர்நெட்டை வந்து ரொம்ப சரியாக பயன்படுத்தின ஒரு தலைவர்களில் சீமான் ஒன்று. ஏன்னா உங்களுக்கு விஜய்லாம் வர்றதுக்கு முன்னாடி அல்லது திமுக ஐடி விங்கில் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் வந்து சீமானுடைய ஐடி விங் வந்து பிரமாதமான வேலையை வந்து சர்வதேச அளவில் பண்ணிச்சு. நான் மலேசியா போயிருக்கும்போது நான் மலேசியா போயிருக்கும்போது எனக்கு வந்து மலேசியாவில் ஒரு கேப் டிரைவர் என்னை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணார். பார்க்கும்போது அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார்,
நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரீங்க, தமிழ்நாட்டில் ஏன் வந்து நீங்கள் சீமானை வந்து ஒரு தலைவராக நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்றீங்க, சீமானை வந்து ஏன் வந்து அங்கே வாக்களிக்க மாட்டேன்றாங்க மக்கள், எங்களுக்கெல்லாம் ரொம்ப வியப்பாக இருக்குது, நாங்கள்லாம் அவருடைய காணொலிகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்து அங்கே செட்டில் ஆனவங்க. இன்னைக்கு காணொலிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்துறதுக்கு காரணம் சீமான் தான். வலையொலி இல்லைன்னா வீடியோன்னு சொல்லியிருப்போம். வலையொலியில் நாங்கள் அவரை தான் பார்க்குறோம் அப்படின்லாம் வந்து அவங்க பேசும்போது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு ஹிஸ் பெனிட்ரேஷன் இருக்கு இல்லையா, அவருடைய வீச், அவருடைய வீச் அப்படின்றது நாட் லிமிட்டட் டு தமிழ்நாடு, பட் அவுட் சைட் தமிழ்நாடும் அதே போல் தமிழர்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதிகள், வாழுகின்ற பகுதிகளெல்லாம் அவருடைய தாக்கம் என்பது ஒன்று பெருசாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அவரை பின்பற்றக்கூடியவர்கள், அவரை ஃபாலோவர்ஸாக அவரை வந்து தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள்லாம் வந்து உங்களுக்கு எல்லா பேக்ரவுண்ட்ஸ்லேருந்தும் இருக்காங்க. நிறைய எஜுகேட்டட் யூத் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, என்னுடைய லாயர்ஸ் இருக்காங்க. சரி, என்னுடைய காலேஜ் சீனியர் 2 பேர், அன்பரசன், அறிவரசன், 2 பேரும் ட்வின்ஸு. அதில் அவங்கெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, மச்சான் நீ மீடியாவில் தானே இருக்க, எனக்கு வந்து இவரை பற்றி நியூஸ் போடணும், நாம் தமிழர் கட்சியை மீடியா ஏன் ப்ரொமோட் பண்ண மாட்டேங்குது இப்படின்னு. கடந்த தேர்தலில் அவங்க கேண்டிடேட்டுக்கு இதுக்கெலாம் வந்து தீஸ் கைஸ் வேர் டேக்கிங் இனிஷியேட்டிவ் அண்ட் டாக்கிங், லைக் அவங்க டைரெக்டாக வந்து பேசுகிறாங்க. பட் சீமான் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய யங்ஸ்டர்ஸை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2வது வந்து இந்த அரசியலில் எல்லாரும் பேசுகிறாங்க, சீமான் மாதிரியே பேசுகிறாங்க. அதே மாதிரி பேச்சாளர்கள் நிறைய பேர் உருவாக்கியிருக்காரு. நீங்கள் சீமான் மாதிரியே ஒரு 10 பேர் 20 பேர் பேசுகிறாங்க. அது ஆண்களும் பேசுகிறாங்க, பெண்களும் பேசுகிறாங்க. இப்போ அதுதான் ரொம்ப பெண்களும் ஆண்களும் வேரியட் பேக்ரவுண்ட்ஸில் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட். பெருமளவில் படித்தவங்க இருக்காங்க, பணக்காரங்க இருக்கிறாங்க, ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவங்க இருக்கிறாங்க, இஸ்லாமிய பெண்கள் இருக்காங்க, எல்லாரும் கிறிஸ்துவ பெண்கள் இருக்கிறாங்க. சரி, இன்னைக்கு வந்து நான் புதிய தலைமுறையில் டிஜிட்டல் ஓப்பன் டாக்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க. அந்த நிகழ்ச்சி வந்து பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு தோணுனது என்னென்னா, ஒரு பக்கம் ராஜீவ் காந்தி திமுகவை ரெப்ரசென்ட் பண்ணார், இன்னொரு பக்கம் கல்யாண் சுந்தரம் ஏடிஎம்கே ரெப்ரசென்ட் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் சாட்டை பேசுகிறாரு. இப்போ இந்த 3 பேரும் வந்து முஸ்தபா இஸ் நாட் என்டிகே பேக்ரவுண்ட் வச்சுங்க. ஆனால் இந்த 3 பேரும் வந்து ஒரு பேனல்லையே வந்து பேச்சாளர்களும் வந்து சீமானுடைய பயிற்சி பள்ளியிலேருந்து தான் வந்திருக்காங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு அது ஒரு ஸ்டாக் டிஃபரன்ஸ் இல்லை. ஏன்னா இது திராவிடியன் மூமெண்ட் வந்து இதை பண்ணியிருக்கணும். தீகா வந்து பேச்சாளர்களை உருவாக்கியிருப்பாங்க கடந்த காலங்களில். அவங்க 30 வருஷமாக தூங்கிட்டாங்கல்ல, ஒன்றும் பண்ணல. அதனால தான் இன்னைக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற இளைஞர்களை வந்து வெவ்வேறு பெயரை வைத்து இவங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது தவறு. எழிலன் சொன்னதில் நான் முழுமதியாக ஒத்துக்கிறேன். எழிலன் சொன்னது வந்து அந்த இளைஞர்களையும் நீங்கள் அந்த பேரை வச்சு ஏன் கூப்பிடுறீங்க? நீங்கள் தூங்குனது நீங்கள் திராவிடியன் ஐடியாலஜியை அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை. ஸோ சீமான் இன்னைக்கு அவரோட ஐடியாலஜியை கொண்டு போய் சேர்க்குறாரு. அந்த மாதிரி பேச்சாளர்களை நீங்கள் உருவாக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து திமுகவிலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேச்சாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இப்போ தான் பாசறை அது இதுன்னு புதுசாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆராசா தான் இன்னும் இருக்கார், திருச்சி சிவா தான் இன்னும் இருக்கார். அந்த கனெக்டோட பேசுகிற யங்ஸ்டர்ஸோட எங்களை சூர்யா கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப நல்லா, சூர்யா கிருஷ்ணமூர்த்தி வந்து உங்களுக்கு அந்த ராஜீவ் காந்தி, தமிழன் பிரசன்னா, உங்களுக்கு சூர்யா கிருஷ்ணமூர்த்தியோடைய ஒரு ஆஸ்பெக்ட் என்ன நான் பார்த்துருக்கேன்னா, புள்ளி விவரங்கள், டேட்டா வந்து ரொம்ப பக்காவாக டேட்டாவை வந்து ரொம்ப பாயிண்டடாக பேசக்கூடிய ஒரு நபர். அதே மாதிரி ஹஃபீஸுல்லா இதில் இருக்கார். மேபி அவங்களுக்குலாம் வந்து எலெக்ஷனில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸு திமுகவில். ஆனால் அவங்களுக்குலாம் வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து உங்களுக்கு இவங்கெல்லாம் சீட்ஸ் கேட்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஹஃபீஸுல்லாலாம் வந்து ஹஃபீஸுல்லாக்கெலாம் கொடுக்கணும். ஆக்சுவலாக அவங்க கொடுப்பாங்களா? டிஎம்கேல வந்து அவங்கெல்லாம் டிவி டிபேட்ஸில் வந்து எந்த அளவுக்கு டிஎம்கே டிஃபெண்ட் பண்ணுறாங்க. தென் தேர் ஆல் இன்டெலெக்சுவல்ஸ், எல்லாம் கரெக்டாக பேசுகிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மக்கள் அரசியலை எப்படி பேசணும்னு தெரிஞ்சிருக்கு. ராஜீவ் காந்தி, ஹஃபீஸுல்லா, தமிழன் பிரசன்னா, எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தர் இருந்தார் டிஎம்கே ஐடிவிங்கில், எட்வின் நாங்குநேரியில், அவரும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ், தீஸ் ஆர் ஆல் பீப்புள் வந்து ஆக்சுவலாக இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து ஏடிஎம்கேல தான் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. பட் அதுக்கும் இப்போது அவர் சிங்கை ராமச்சந்திரன் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க, மாணவர் அணின்னு சொல்லிட்டு. பட் அந்த விஷயத்தில் சீமான் இஸ் ஃபார் ஹெட். 10 பேரை உருவாக்கி வச்சிருக்காரு. அவரே உட்காந்து கிளாஸ் எடுப்பாரோ தெரியல சார். அந்த போர்டு அதுதான் சொல்கிறாங்க. நான் கேட்டேன் சார், அந்த போர்டு எதுக்கு நம்ம கேட்கல, மறந்துட்டோம். இல்லை கேட்டேன் நான், ஃபரானா இருந்தாங்க. அப்போ அந்த போர்டு எதுக்கு அப்படின்னா, அந்த போர்டில் தான் வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுப்பார், எங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ்லாம் அவர் சொல்லுவார், என்ன நம்மளுடைய பாலிசி என்ன, நம்மளுடைய அஜெண்டா என்ன பண்ண போகிறோம் அப்படின்லாம் வந்து அவர் விளக்குவார் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த இன்ட்ராக்ஷனே வந்து அவர் கடந்த தேர்தலையும் இன்டர்வியூ எடுத்தேன்,
இந்த தேர்தல் இன்டர்வியூ ரொம்ப ஷார்ட் இன்ட்ராக்ஷன் தான். பட் அதுலேயே வந்து அவர் நிறைய விஷயங்களை கன்வே பண்ணுறாரு. மேபி அவரோட எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, உட்காந்து ஒரு 6 மணி நேரம் அவர் பேசுகிறாருன்னா கூட ஒரு லாங் பாட்காஸ்ட், அவருடைய ஐடியா என்ன நினைக்கிறார் அவர் அப்படின்னு அவர் பரபரப்பாக இருக்கார் சார் அவர். ஆமாம் ஆமாம். அவரை வந்து பிடிச்சி ஒரு இடத்துல வந்து ரொம்ப உட்கார வச்சு கொஞ்சம் அவருடைய மைண்டில் என்ன இருக்குது, என்ன பேசணும்னு நினைக்கிறாரு அப்படின்றத விஷயம்லாம் பேசணும். பட் அவர் மீதான அந்த மீடியா அட்டென்ஷனும் ஷபீர் கம்மி, ரொம்ப லேட்டாக வருது சீமான் அவர்களுக்கு. கடந்த 2021 தேர்தலில் நான் எங்கேயோ போயிட்டு இருக்கும் போது பார்க்குறேன், நாம் தமிழருக்கு வந்து ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது கிரவுண்டில். மக்கள் நீதி மையத்துக்கு ஒன்றுமே இல்லை. பட் நாம் வந்து மேடைக்கு மேடை கமலை பற்றியும் எல்லாரும் அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு தாட் வருது, நாம் ஏன் சீமானை இன்டர்வியூ பண்ணக்கூடாது. அப்புறம் நான் அவரை ஃபோனில் ரீச் அவுட் பண்ணி அந்த நேரத்தில் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டார் சீமான் அவர்கள். தம்பி கேம்பெயினில் போயிட்டுருக்கேன் தம்பி, இப்போ கேட்குறீங்க, நேற்று வரைக்கும் சென்னையில் தான் இருந்தேன்னாரு. சார் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்குள்ளே நான் தொலைபேசியில் பேசிடுறேன் பேசினார். பேசிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஷபீர் முடிஞ்சு போச்சு, நான் கட் பண்ணிட்டேன். அப்புறம் அங்கே அந்த கூட்டத்தில் பேசிட்டு திருப்பி கூப்பிட்றாரு, தம்பி விட்டு போச்சு நான் பேசி முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பேசினார். அது என்னன்னா, அப்புறம் வந்து இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட்டில் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் மீடியாலாம் சீமானை பற்றி எழுத ஆரம்பிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 7-8 வருஷம் தேவைப்பட்டது. ஆனால் கமல்ஹாசன் போன்ற ஒரு திரைப்பிரபலமோ இல்லை விஜய் போன்ற ஒரு உச்ச நட்சத்திரமோ வரும்போது நாம் வந்து பக்கம் பக்கமாக அவங்கள பற்றி எழுதுகிறோம். புரியுதோ புரியலையோ எழுதுறோம். நிச்சயமா. லைக் இது வந்து இங்கே இருக்கிற அந்த டபுள் ஸ்டாண்டர்டை தான் நான் பாயிண்ட் அவுட். இல்லை, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தமிழ் மீடியாவில் கூட வந்து சீமானுக்கு வந்து ஓரளவுக்கு அவருடைய ப்ரெஸ் கான்ஃபரன்சஸ், அவருடைய இது, ஏன்னா டெய்லி அவர் தான் கண்டென்ட் பண்ணுறாரு. பட் இங்கிலீஷ் மீடியாவில் ரொம்ப கம்மி. இங்கிலீஷ் மீடியாவில் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக அவரை வந்து இக்னோர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து பிரபாகரன் ஐக்கனைஸ் பண்ணுறாரு அப்படின்றது வந்து ஒரு செப்பரேட்டிஸ்ட் பர்சன், ஒரு செப்பரேட்டிஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பிராண்ட் பண்ணிட்டாங்க. அது மேபி அந்த இமேஜை வந்து அவர் எப்படி ஓவர் கம் பண்ணுறாரு அப்படி பார்த்தா நீங்கள் வந்து காஷ்மீரில் ஹுரியத் கான்ஃபரன்ஸ்ன்னு இருக்குது, மற்றவங்க யாசின் மாலிக்லாம் இருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம எழுதுறதே இல்லையா? அவங்க எல்லாமே அதில் உள்ளே இருந்து வந்தவங்க. கரெக்ட். ஸோ அதுதான் இவர் வந்து இன்னொன்று என்னன்னா, உங்களுக்கு சீமான் வந்து தன்னுடைய அரசியலை வந்து ரொம்ப முழு வீச்சாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வரும்போது காங்கிரஸ் ரெஜிம் இருந்துச்சு. ஸோ மீடியாவுடைய கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காங்கிரஸ், நீங்கள் காங்கிரஸ் ரெஜிம் இருக்கும்போது, கவர்மெண்ட் இருக்கும்போது, நீங்கள் இங்கேருந்து ஒரு ஆள் சவுத் இந்தியாவிலேருந்து அவர் வந்து பிரபாகரன் ஐக்கனைஸ் பண்ணுற ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் பிளாட்ஃபார்ம் கொடுக்குறதே இங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களே அதை வந்து இது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு அந்த மாதிரி முரண்பாடுகள் அவர்கிட்ட இருக்குது. பிரபாகரன் அவர்களை ஐக்கனைஸ் பண்ணுறது, எல்டிடிஏ வந்து ஒரு புனிதர் ஆர்கனைசேஷன் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கே மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அதெல்லாம் அது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஐடியாலஜி தான். அவருடைய விஷயங்கள் கான்ட்ரவர்ஷியலாக தான் பேசுகிறாரு. பட் அதற்காக அவர் பேசுகிற நல்ல விஷயங்களை நாம் பேசாமல் இருக்க முடியாது. அட்டாக்ஸும் இப்போ சீமான் மேலே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொன்று, நாம் கேள்வி கேட்கும் போது அவர்கிட்ட கேட்குறோம், உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்தாங்களான்னா, ஆமாம் எல்லா பதவியும் அவரை கோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் பர்சன்டேஜை வந்து பிரிக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அவரை வந்து என்டிஏல கூட்டிகிட்டு வரணும்னு ஒரு முயற்சி நடக்க தான் நடந்தது. இல்லைன்னு அதை யாருமே சொல்ல முடியாது. ஒருவேளை அதிமுக என்டிஏல போகலைன்னா ஒருவேளை சீமான் அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணி கூட பிஜேபி ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக போயிருக்கலாம். இல்லைன்னு சொல்ல முடியாது. மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை, அது விஜய் மட்டும்தான். நீங்கள் விஜயை கொண்டு வரணும் இந்த இதில், டிவிக்கே இல்லாமல் வீடியோவை முடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக. வீடியோவில் எங்களோட இன்டர்வியூவில் ஒன்று நானும் கேட்டேன் விஜயை பற்றி சீமான் கிட்ட. எங்களோட இன்டர்வியூவில் ஏன் உங்கள் தம்பி தானே அது, நானும் அப்படிதான் கேட்டேன். உங்கள் தம்பியினோட அரசியல் வருகை எப்படி பார்க்குறீங்கன்னு தான் நான் கேட்டேன். ஸோ இவர் தான் முதல்ல தம்பியை ப்ரமோட் பண்ணது, சீமான் தான் ப்ரமோட் பண்ணது. ஆக்சுவலாக எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான் வந்து ஒரு கட்டத்தில் ஹீ வாஸ் மென்டரிங் விஜய். ஆமாம், விஜய்க்கு வந்து சில விஷயங்கள் எல்லாம் அவர் பேசிகிட்டு இருந்தார், தொடர்பில் இருந்தார். 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. விஜயே பல இடங்களில் வந்து சீமானுடைய பேச்செல்லாம் வந்து வியந்து கேட்டு அவர் சொல்லியிருக்காரு, உங்களை மாதிரி எனக்கு பேச வராது அப்படின்றதெல்லாம் வந்து அவரே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. தம்பி நான் ட்ரெயின் பண்ணுற தம்பின்னு சொல்லியிருப்பாரு. மேபி அது ஏதோ ஒரு இடத்துல திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள். அது மட்டும் காங்கிரஸோட
போகணுங்கிற மாதிரி விஜய் அவர்களுக்கு வந்து முதல்ல இருந்தே எண்ணம் இருக்குது. என்ன இருக்குது, ராகுல் காந்தியோட நம்ம நட்பில் இருக்கிறோம், அதை வச்சு காங்கிரஸ்க்கு வந்து இங்கே ஒரு இமேஜ் இருக்குன்னும் போது அதுதான் ஃபஸ்ட்டு பிரேக்கிங் பாயிண்ட் 2 பேருக்கும். காங்கிரஸா எனக்கு அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு, என்னை கூட்டிகிட்டு போய் காங்கிரஸோட உட்கார வைக்கிறதா அப்படின்னு சீமான் அவர்கள் அது முதல்ல. அப்புறம் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்லாம் அப்போ தான் வந்து அவர் வந்து மேடையில் ஒரு மாதிரி விஜய் அவர்களை வந்து நீ ஒன்று இங்கே நில்லு அங்கே நில்லு நடுவில் நின்னா அப்படி இப்படின்லாம் பேசலாம். அந்த மாதிரியும் பேசக்கூடாது, குறுக்கு சால் ஓட்டிகிட்டு இருக்காது. ஆனால் நான் இல்லை இன்னொன்று பிரச்சனை சீமான் அவர்கள்கிட்ட என்னென்னா டென்ஷன் ஆனார்னா என்ன வேணாலும் பேசிடுறாரு. கரெக்ட். இல்லை அவர் இப்போ குறைச்சிட்டாரு, இப்போ குறைஞ்சிருச்சு. ஏன்னா நான் வந்து சில பேர்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், ஏங்க நீங்கள் மீடியா வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஆஃப் கேமரா நீங்கள் கோவப்படுங்க எல்லாம் பண்ணுங்கள், நீங்கள் ஆன் கேமரா இருக்கும்போது கோவப்படுறது அப்படின்றது அது யாராக இருந்தாலும் வந்து ஒரு வேறு விதமான ஒரு இமேஜ் அது கொடுத்துரும். நீங்கள் வந்து நீங்கள் பேசக்கூடிய ஆகச்சிறந்த கருத்து கூட வந்து இங்கே அடிபட்டு போயிடும். மக்கள் நீங்கள் பேசுகிறத கேட்கணும்னு விரும்புகிறாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ரொம்ப அரகன்ஸாவோ அல்லது எடுத்தெறிஞ்சு பேசுகிறதோ இதெல்லாம் லைக் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சில விஷயங்கள்லாம் சீமான் வந்து அவருடைய டைமிங்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் வைரல் கிளிப்ஸு. சீமான் கோவப்படுத்தணும் அப்படின்னே வந்து சில பேர் அதை எடுத்து இது பண்ணுறாங்க. ஏன்னா அது கண்டென்ட்டாக உங்களுக்கு வந்து சமூக வலைதளங்களில் யூடியூப்பில் இதில் எல்லாம் வந்து அது பயங்கரமாக போகுது அப்படின்னும் போது வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோங்கிறது வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய மீம் மெட்டீரியல் அது. வாட் ப்ரோ இட்ஸ் அதே மாதிரி சில கேள்விகள்லாம் அவருக்கு வந்து ரொம்ப டஃப்பாக சில கேள்விகள் கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன், அவர் வந்து அதை ரொம்ப நகைச்சுவையாக கடந்து போயிடுவார். பின்னாடி கலைஞம் இருப்பார், இவர் சிரிக்கிறாரோ இல்லையோ கலைஞர் சிரிச்சிருவார். ஸோ அதுலேயே வந்து அது வந்து ஜாலியாக போயிடும். ஸோ இது எல்லாமே ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது அவர். பட் ஆனால் அந்த கோவப்படக்கூடிய ஒரு விஷயத்த வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணிடணும் அப்படின்னு எனக்கும் நீங்கள் இன்டர்வியூலாம் எடுக்கும்போது எங்கேயாச்சும் ஃப்ளேரப் ஆயிடுவாரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அது இல்லை, அன்னைக்கு ரொம்ப ரொம்ப கேஷுவலாக இருந்தார். இன்னொன்று கேள்விகள் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கேள்வினாலும் கேட்கலாம். ஆக்சுவலி இஸ் எ ரிப்போர்ட்டர்ஸ் டிலைட். கோவப்பட்டா கூட பதில் சொல்லிடுவார். என்கிட்ட பதில் இல்லை தம்பிங்கிற வார்த்தை அவர்கிட்ட இருந்து வராது. நம்மளே எப்படா இன்டர்வியூ முடிய போகுதுன்னு காத்துட்ருப்போம். ஏன்னா அவர் வந்து லென்தி ஆன்சர்ஸ் தான் கொடுப்பார், பேசுறதுக்கு விரும்புவார். ஆமாம். ஸோ மேபி பார்க்கலாம் சார் அவருடைய 2026 தேர்தலில் அவருடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்க போகிறது. ஆனால் ரொம்ப முன்னாடியே பிளான் பண்ணி தீவிரமாக களத்தில் இறங்கியிருக்காரு. ஸோ அவர் என்ன மாதிரியான தாக்கத்தை எலெக்ஷனில் உருவாக்க 234 பேரை ஒரே மேடையில் நிற்க வைக்கிறது, 2.5 மணி நேரம் பேசுறது, 117 பெண்கள் 117 ஆண்கள், இதெல்லாம் இட் டேக்ஸ் சம் கைண்ட் ஆஃப் எக்ஸலண்ட் பிளானிங். இல்லைனாலாம் இதெல்லாம் நடக்காது. 24 மணி நேரம் இது ஏதோ யோசிச்சுட்டு இருப்பார். எல்லாருக்கும் வாய்ப்பு, வாய்ப்பு கொடுக்கறது. நீங்கள் இந்த கன்னியாகுமரி கேண்டிடேட்லாம் அவங்க வந்து மரியா ஜெனிஃபர் வாஸ் an executive in சாம்சங். எங்கே துபாயிலையோ ஏதோ வெளியூரில் ஒர்க் பண்ணிட்டு. நீங்கள் ஃபரானா எடுத்துக்கோங்க, வீரப்பன் டாக்டர் வித்யாராணி எடுத்துக்கோங்க, கார்த்திகேயன் டாக்டர் இருக்கு, வெண்ணிலா தாய்மானவன், சுனந்தா தாமரை செல்வன், எவ்வளோ பேர். வெண்ணிலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து she has created an identity for herself as a environmental activist-ஆ. நீங்கள் அந்த கட்சிக்கு வந்து ஒரு சூழியல் சார்ந்து ஒரு பார்வை இருக்கிறது அப்படின்றத அவங்க வந்து அதை இது பண்ணியிருக்காங்க. சுனந்தா வந்து ஐடி விங்கை ஹேண்டில் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்போக்ஸ் பர்சனாக ஃபரானா இருக்காங்க. நிறைய பேர் எல்லாரும் பேசுகிறாங்க. எல்லாரும் வந்து அந்த இதில் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பேசக்கூடிய அளவில் அவர் தயார் செய்து வச்சிருக்கிறார். அப்படின்னா உண்மையிலேயே வந்து சீமான் வந்து ஒரு பெரிய கல்லூரி ஒரு யூனிவர்சிட்டி நடத்தியிருந்தாருன்னா தமிழ்நாட்டில் ஆகச்சிறந்த ஒரு பொலிட்டிக்கல் யூனிவர்சிட்டியை அவரால் கட்டமைச்சிருக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. வந்து சீமான் இஸ் ஃபேண்டாஸ்டிக், ஃபேபுலஸ். நிறைய பேர், நானே போன எலெக்ஷன் அதுக்கு முன்னாடி 2019 எலெக்ஷன்லலாம் சில நியூ செட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் பேசும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இவர் மாதிரியே பேசுகிறாங்களே. ஆங்கில வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேறு அவங்களுக்கு. அதுவா தமிழ் மட்டும் பேசுவாங்க. இல்லை, சீமான் அவர்கள் கூட அன்னைக்கு ஒரு வார்த்தை கூட பிஜேபி ஏடிஎம்கேங்கிறது தவிர வேறு எந்த வார்த்தையுமே வந்து அவர் வந்து ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தலை. பார்ப்போம் சார், நாம் தமிழர் கட்சியுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இந்த தேர்தல் களத்தில் இருக்க போகிறது அப்படின்னு. பட் சீமான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி. அண்ட் அவருடைய கட்சி வந்து ஐ திங்க் வி ஷுட் நோட்டிஸ்
அஃப்கோர்ஸ் அந்த அந்த கட்சியோடைய செயல்பாடுகள், அதே போல் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸையும் வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஒரு 8% அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா பெரிய இட் இஸ் அவங்களுடைய ஒரு அச்சீவ்மெண்ட், அவங்களுடைய ஒரு ஹார்ட் ஒர்க்கில் தான் அவங்க வந்து படிப்படியாக மேலே ஏறி வந்திருக்காங்க. ஸோ இந்த தேர்தல் களத்தில் அவர்கள் மீது ஒரு பார்வை ஊடகங்களும் வந்து செலுத்த வேண்டும், குறிப்பாக ஆங்கில ஊடகங்கள் செய்ய வேண்டும் அப்படின்றதும் ஒரு கட்டாயமாக இருக்கிறது. பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி. நன்றி ஷபீர்.